வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது. இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பற்றியும் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் நடக்கக்கூடிய சில அதிசயங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலம். இது திருவேங்கட மலையின் 7வது சிகரத்தில் வீற்றிருக்கு. புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வர சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்கிரகத்தின் கண்களில் ஜொலிக்கும் மாணிக்க ரத்தின கற்கள் பொதிக்கப்பட்டிருக்காங்க. கற்பூரம், குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சார்த்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களில் இதை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு வருடத்தில் 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே குளிர் நிறைந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலையில் குளிர்ந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி எப்பொழுதுமே 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்பதாக நகைகளை கலட்டுவாங்க. அப்பொழுது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும். திருப்பதி ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்குது. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் இந்த பாறைகள் இருக்கதாகும். இந்த பாறைகளுடைய வயது 250 கோடி வருடம் அப்படின்னே சொல்லலாம். ஏழுமலையானின் திருமேனியும் இந்த பாறைகளும் ஒரே விதமானவையாக இருக்குது. திருமலைக்கு அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாதைகள் இருக்குது. அலிப்பிரி, அதாவது கீழ் திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாதையே நீண்ட நெடு நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது. அகோபில மடத்தின் முதலாவதாக ஜீவர் சாமிகள் இந்த திருமலைக்கு படிக்கட்டுக்களை முதல்ல அமைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரீவாரி மெட்டு திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்குது. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களுக்கு திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கீழ் திருப்பதிக்கு அருகில் இருப்பவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறாங்க. ஐதீக ஆசிரமங்களின்படி வராக சுவாமியை வணங்கிவிட்டு பின்னர் இங்கு வெங்கடேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் எனும் நெறிமுறை கடைபிடிக்கப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்கார். பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் யாகம் தொடங்கியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்கள் கேட்டிருக்காங்க. பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென முடிவு செஞ்சுருக்காங்க. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் சென்றார். திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்க அவருடைய மார்பில் எட்டி உதைச்சிருக்காரு. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்துருக்காங்க. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்துவிட்டார். லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடல்ல இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திருமாலுமே திருமகளை தேடி உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கட மலையில் வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமர்ந்திருக்காங்க. அவருக்கு பசித்தது. இதை பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தம் அடைந்திருக்காங்க. நாரதர் அவரிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காங்க.
அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுமாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமடைந்து அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது திருமால் இருந்த இடத்திற்கு சென்று பால் சுரிந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான். கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது. தன்னுடைய காயம் தீர மூலிகை தேடி சென்றார் பெருமாள். ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காரு. அது வராகமூர்த்தியின் ஆசிரமம் அப்படின்னே சொல்லலாம். அங்கிருந்து வகிலாதேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க. இப்படி திருப்பதி ஏழுமலையான் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் மிக அற்புதமான பல சிறப்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தயிர் சாதம் சமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமியை பார்த்தவுடன் நம்முடைய வேண்டுதல் மறந்து போகும். தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்ததும் சுவாமியின் அலங்காரம் மறந்து போவது திருப்பதியில் தினம் தினம் எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விசித்திர அனுபவம். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இதுவும் ஒன்று. இதற்கு காரணம் என்னவென்றால் கருடாழ்வார் சன்னதியில் இருந்து நாம் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில். உலகில் பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் திருமலை திருப்பதி ஏழுமலையார். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளின் மகிமைகள் பற்றி பலருக்குமே தெரியும். பலருமே இதை வாழ்க்கையில் உணர்ந்திருக்காங்க. ஆனால் திருப்பதி கோவில் மட்டுமல்ல, ஏழுமலையான பற்றியும் பல வெளியில் வராத ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்குது. ஏழுமலையானின் மகிமைகள், இந்த கோவில் பற்றிய தகவல்கள் நம்ம அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. திருப்பதி ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய மலர்கள், வெண்ணெய், பால், தயிர், துளசி உள்ளிட்ட பொருட்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்து வருவதாகும். அந்த கிராமமே திருப்பதி ஏழுமலையானுக்காக வேலை செய்வதாக சொல்லப்படுது. கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவர் இருப்பது கருவறையின் மையப்பகுதி கிடையாது. கருவறையின் வலது புறத்தில் ஒரு ஓரத்தில் தான் பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு. பெருமாளின் தலைமுடி மிகவும் மென்மையாக நீண்டதாக மட்டுமல்ல, அப்படியே அச்சசலாக உண்மையாக முடியாக இருக்கும். ஒருமுறை சீனிவாச பெருமாளுக்கு காயம் ஏற்பட்ட போது காந்தர்வ இளவரசியான நீலாதேவி தனது முடியில் ஒரு பகுதியை எடுத்து அதை வைத்து கொண்டு காயத்திற்கு பெருமாளிடம் கட்டும் போடும்படி வேண்டிக் கொண்டிருக்காங்க. அவளது அன்பை கண்ட பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காரு. பெருமாளுக்கு முன் மண்விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். இதை யார் எப்பொழுது ஏற்றி வைத்தார்கள் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் பல காலமாக இது அணையாமல் எரிந்து கொண்டு இருப்பது இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.